ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிங்கன்னா சாத்தியமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால், 100 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல்னு ஒரு தேசமே இல்லை. இந்த பூமியில் என்ன இல்லை? இஸ்ரவேல்னு ஒரு தேசமே இல்லை. 1948 May 14 தான் இஸ்ரவேலுங்கிற தேசம் உருவாகுது. அது வரைக்கும் ஏறக்குறைய 1850 வருஷமாக அந்த தேசமே கிடையாது இந்த பூமியில். அது காணாமல் போன ஒரு தேசம், அழிந்து போன ஒரு இனம், தொலைந்து போன ஒரு மொழி. ஸோ அவங்க இல்லை, அவங்க மொழி இல்லை, தேசம் இல்லை, எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரவேல் தேசம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏறக்குறைய எல்லா ராஜாக்கள் கையிலையும் இருந்திருக்கு. ரோமன்ஸ் கையில் இருந்திருக்கு, பைசாண்டியஸ் கையில் இருந்திருக்கு, அப்புறம் வந்துட்டு துருக்கி கையில் இருந்திருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையா அந்த தேசம் மாறி மாறி போயிருக்கு. கிட்டத்தட்ட 1850 வருஷம் அந்த தேசம் இல்லை. அப்போ இந்த வசனத்தை நீங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி வாசிச்சிங்கன்னா, எசேக்கியேல் 38:16 வாசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அந்த வசனம் உண்மைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அந்த வசனம் உண்மையாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இஸ்ரவேல்னு ஒரு தேசம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. சரி, இந்த யுத்தம் எங்கே நடக்கும்? இஸ்ரவேலில் இருக்குது. இஸ்ரவேலில் எங்கே நடக்கும் வாசிங்க. எவ்வளோ பின் பாயிண்டாக பைபிள் சொல்லி வச்சிருக்குன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். 38ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க. 38:8 வாசிங்க. கடைசி வருஷத்தில் இந்த யுத்தம் நடக்கணும். சரியா? இஸ்ரவேலுடைய கடைசி வருஷத்தில் நடக்கணும். கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். எல்லோரும் சுகத்தோட குடியிருக்கும். எதுக்கு விரோதமாய்? இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ எழும்பி வருவாய். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ எழும்பி வருவாய்னு இருக்கு. கன்ஃபர்மேஷன் இன்னொரு இடத்துல ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஆண்டவர் சொல்றாரு. 39:2 வாசிங்க பார்ப்போம். 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றாரு. இந்த யுத்தம் எங்க நடக்க போகுது? இஸ்ரவேலுடைய மலைகளில் நடக்க போகுது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ இதுதான் இஸ்ரவேலில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 1948 May 14 அவங்க இண்டிபெண்டன்ஸ். 1948 May 15 அடுத்த நாள்லேருந்து யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லுவாங்க, அது ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒவ்வொரு யுத்தமாக நடந்து இப்போ நீங்கள் யுத்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இஸ்ரவேலில் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த யுத்தமானது நம்ம காலத்தில் நடைபெற வேண்டும் என்று சொல்லப்பட்டதான அந்த யுத்தம், அதாவது இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாக நீ வருவாய் அப்படின்னு. நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த யுத்தம் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா எப்போனா 2023 அக்டோபர் மாதம் இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. 2023 அக்டோபர் இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. 2023 அக்டோபர் 7 இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. இந்த யுத்தத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்-அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது அல்-அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கத்துக்காக ஆரம்பிச்சிச்சு? அல்-அக்ஸா ஃப்ளட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அல்-அக்ஸா மாஸ்க். உலகத்தில் உள்ளதான மிக முக்கியமான 10 மாஸ்கில் இது ஒரு மாஸ்க், அல்-அக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாமியர்களுக்கு மூணாவது முக்கியமான மாஸ்க் இது. மக்கா மெதினாக்கு அப்புறம் இது இருக்குது. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு மலையில் தான் இருக்குது. இந்த மலையில் இருக்கிற இந்த இடம் தான் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் இதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு 2 காரணம் இருக்கிறது. ஒன்று, ஏன் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன்றதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, அடுத்து இப்போ வர செப்டம்பர் இந்த மாதத்துலேருந்து நீங்கள் கேட்க போகிற மீடியாவில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இதை பற்றி அதிகமாக இருக்கும். இதை பற்றின நியூஸ் உங்களுக்கு அதிகமாக வரும். அதில் எது உண்மை எது பொய் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா மீடியாவில் வர்றது எல்லாமே என்ன கிடையாது? உண்மை கிடையாது. ஏன்னா ஓசியாவின் புஸ்தகம் 12:1 சொல்லுது, நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் பரப்பிக்கிற காலம் ஒன்று வரும் என்று சொல்லுது. இதுதான் அந்த காலம். நாள்தோறும் பொய்யும் கேடும் பரப்பப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாவில் வரக்கூடியது எல்லாமே ஒன்று பொய்யா இருக்கும், இல்லை கேடாக இருக்கும், நமக்கு தேவையில்லாத கேடான விஷயங்களாக இருக்கும். ஸோ இப்போது உங்களுக்கு எது உண்மை அப்படின்னு தெரியணும். 2வது, நீங்கள் அந்த பொய்யை நம்பி இஸ்ரவேலுக்கோ அல்லது யூதர்களுக்கோ அல்லது இந்த இடத்துக்கோ விரோதமாக சிந்திக்கக்கூடாது, அல்லது நீங்கள் அதுக்கான காரியங்களை செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னால், இஸ்ரவேலுக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு என்ன நடக்கும்னு ஆண்டவர் அந்த அதிகாரத்திலே சொல்லி வச்சுட்டார். ஸோ சபையானது சில நேரங்களில் நடக்கக்கூடியதான அந்த வரக்கூடியதான மீடியாவுடைய டேட்டாஸை வச்சுக்கிட்டு, தரவுகளை வைத்துக்கொண்டு சரி தப்பு என்று நிர்ணயிக்கக்கூடாது. வேதத்தை வைத்து தான் நிர்ணயிக்கணும். பைபிள் தான் த பர்ஃபெக்ட் புக். எந்த மிஸ்டேக்கும் இல்லாத ஒரு புஸ்தகம் இருக்குன்னா அது பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். எனவே இதை அடிப்படையை கொண்டு தான் நீங்கள் எதையுமே நிர்ணயிக்க வேண்டும். அதுக்கு தான் இது உங்களுக்கு சொல்லப்படுது. ஸோ அதோட கூட மிக முக்கியமானது, இதை ஒட்டி தான் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் சம்பவிக்கும்னு இருக்குது. ஏன்னா வருகைக்கான அடையாளங்களை தான் கேட்டாங்க. ஸோ 2வது மிக முக்கியமானது, இயேசுவின் வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுவதற்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கும்.
இப்போ இந்த மலைகளுக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. 2023 அக்டோபர் 7 ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்லி அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதனால் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாஸ்க் அங்கே இருக்குது, அதனால் எங்களுக்கு அந்த மலையை கொடுத்துருங்க, அது எங்களுடைய மாஸ்க் இருக்குது, அதனால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்ரவேல் இந்த மலையை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. இதுதான் இன்னைக்கு வேர்ல்டுலேயே, முழு உலகத்திலுமே சென்சிட்டிவான பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. வேர்ல்டுலேயே த மோஸ்ட் சென்சிட்டிவான பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்பர் 1 இடத்துல இதாக இருக்குது. ஸோ இது அடுத்த 3rd வேர்ல்டு வார்க்கு ட்ரிகர் ஆகக்கூடிய இடத்துல இருக்குது. இப்போ கேட்கும்போது எப்படி இருக்கும் சிலருக்கு அப்படின்னா, ஏன்பா மாஸ்க் இருக்குது, அதை அவங்க கேட்குறாங்க, கொடுத்துட வேண்டியது தானே, கொடுத்துட்டா பிரச்சனை சால்வ் ஆகிற போது, எதுக்குப்பா இதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கலாம். ஏன்னா யூஸ்வலாக நம்மளுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பப்போ அந்தந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நம்மளால் பொறுத்த வரைக்கும். அதில் என்ன பின்விளைவுகள் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குன்றதில் நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் அதுவே பிரச்சனை நமக்கு வந்துச்சுன்னா நாம் அதை யோசிப்போம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இப்போ இஸ்ரவேல் இந்த மலையை கொடுத்தோம்னா நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க, ஆமாம் கொடுத்துட்டா நல்லது, எதுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படிம்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டு கார் பார்க்கிங் கூட நீங்கள் யாருக்கும் தரமாட்டீங்க. நான் கேட்குறது கரெக்ட் தானே? உங்கள் வீட்டு கார் பார்க்கிங்கை தருவீங்களா? நிற்க வைக்க விடுவீங்களா? இன்னொரு ஆள் காரை நிற்க வைக்க விடுவீங்களா? உடனே அவங்க மேலே கேஸ் போடுவேன், சூப் பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். ஏன் ஒரு கார் பார்க்கிங் விட்டு கொடுத்தா என்ன? அப்போ நான் ஒருவேளை உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஏன் பிரதர் இப்படி சண்டை போடுறீங்க, கிறிஸ்துவின் அன்பு உங்களிடத்தில் இல்லையா, நீங்கள் அந்த கார் பார்க்கிங்கை கொடுத்து விட்டால் என்ன, வேலையை பார்த்துட்டு போயா சொல்லுவீங்களா மாட்டீங்களா? உனக்கு வந்தால் தானே அது உனக்கு தெரியும், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். பொதுவாக இஸ்ரவேலுக்கு நியாயம் செய்யும் போது நம்ம எல்லாருமே பரந்த மனசு உள்ளவங்க. நமக்குன்னு ஒன்று வரும்போது நாம் எல்லாமே ரொம்ப குறுகின மனசு உள்ளவங்க. ஏன் ஒரு லேண்டை கொடுக்கறதுல என்ன இருக்குது, ஒரு மலையை கொடுக்க இவ்வளோ பெரிய பிரச்சனை வரத்துக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மலையை கொடுத்துட்டா தான் என்ன அப்படின்னு கேட்டால், சில விஷயங்கள் சில வீடுகளில் போய் பாருங்கள், நம்ம நிறைய பொருளை தூக்கி போடுவோம். நீங்கள் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த மக்கள் இந்தியன்ஸாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், நிறைய பொருள் தூக்கி போடுவோம். நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த பரணைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, லாஃப்ட்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்னு பின்னாடி இருக்குது, வீட்டுக்கு வெளியே பின்னாடி இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக தேவையில்லாததெல்லாம் அதில் இருக்கும். ஆனால் அதை தூக்கி போட மாட்டோம், எதையுமே தேவையில்லாத தானே அது. ஏன் தூக்கி போட மாட்டோம்? இருந்துட்டு போட்டோம், என்றைக்கோ ஒரு நாள் என்ன செய்யும், யூஸ் ஆகும். ஆனால் அதை தாண்டி உங்கள் வார்ட்ரோப்புக்குள்ளே, உங்களுடைய லாக்கருக்குள்ளே சில விஷயங்கள் இருக்கும். அதில் எடுத்து பார்த்தா அது ஒரு சின்ன ஃபோட்டோ இருக்கும், இல்லை யாரோ கொடுத்த க்ரீட்டிங்காக இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று இருக்கும். இதை தூக்கி போடுன்னு சொன்னால் நீங்கள் போடுவீங்களா? போட மாட்டீங்க. ஏன் போட மாட்டீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் அது சென்சிட்டிவ். ஒருத்தர் அன்பாக கொடுத்துருக்கிறாரு, அதை நான் பத்திரமா வச்சுருக்கிறேன், ஏன் இது இங்கே தேவையில்லாத தானே, ஸ்டோர் ரூமில் போடு அப்படின்னா போட்டுற போகிறோமா? போட மாட்டோம். ஏன்பா இது ஒரு க்ரீட்டிங் கார்டு அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் அது க்ரீட்டிங் கார்டு, அதை கையில் வச்சுருக்கிறவங்களுக்கு அதுக்கு மேலே இருக்கிறதான ஒரு பாண்டிங் இருக்குது. அதே மாதிரி தான் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மலை. ஆனால் இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும் அதோட ஒரு பாண்டிங் இருக்குது. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எருசலேமில் இருக்குது. இப்போ நான் நடக்க போகிற சம்பவம் என்னென்னா, இந்த 24ஆம் தேதி செப்டம்பர் 24ஆம் தேதி 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து கொண்டு போய் யூஎனில் பண்ணணுன்ட்டு. இப்போ யூஎன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நடக்க வேண்டியது எங்கன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் தான் யூஎனுடையதான ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. யூஎன் சொல்லுது அமெரிக்கா வந்து இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தை யூஎன் வந்து அமெரிக்காவில் நடத்தாமல் ஜெனீவாவுக்கு கொண்டு போய் சுவிட்சர்லாண்டில் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, இடத்த மாற்றுவோன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு சென்சிட்டிவாக இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த எருசலேமை 2ஆக பிரிக்க போகிறாங்க. அதுக்கு காரணம் இதுதான் மெயின் பிளேஸ். நான் இது 2வது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல எருசலேமை 2ஆக பிரிக்க போகிறாங்க. எருசலேமை ஏன் 2ஆக பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இஸ்ரவேல் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இஸ்ரவேல் என்ன பண்ணுது, பாலஸ்தீனத்தை எடுத்துக்கிச்சுன்றாங்க. எப்போ எடுத்தாங்க? 1948 எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இஸ்ரவேல் 1948 வந்து எடுத்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க எங்கே இருந்தாங்க? அவங்க வந்து இதை எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு ஒன்று இருக்குல்ல. எத்தனை வருஷம் கழிச்சு போனாலும் ஏன் நாடு தான், கரெக்ட் தானே? எத்தனை வருஷம் கழிச்சு போனாலும் ஏன் நாடு உங்கள் நாடு தான். இப்போ நீங்கள் வந்து சிட்டிசன் கூட வாங்கியிருப்பீங்க, ஊரில் உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, கொடுத்துருவீங்களா ஃப்ரீயா? என்ன சொல்லுவீங்க? அது இருக்கட்டும், எதுக்கு, நீ தான் அங்கே வரப்போகிறது இல்லையா, இருக்கட்டும். இல்லைங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகள்லாம் அங்கே வரமாட்டாங்க, எல்லாம் ஆஸ்திரேலியா செட்டில் ஆகிட்டாங்க, இருக்கட்டும். அதுவும் மனைவியோட வந்து கணவன் போய் மனைவிகிட்ட கேட்கணும், ஏம்மா இந்த வீட்டை கொடுத்துடலாமா? நீங்கள் சும்மா இருங்க, வாய மூடிட்டு, உங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏமா நாம தான் இந்தியாவுக்கு போக மாட்டோம், இருக்கட்டும். எதுக்கு இருக்கட்டும்ங்கிற? வாடகைக்கு விட்டா வரும், நம்ம தான் இந்தியாவுக்கே போலையே, இருக்கட்டும். ஒன்று உதவாதுன்னு தெரிஞ்சாலும் அதில் ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுருக்கீங்களே பத்திரமா, அது என்றைக்கோ யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்கள. ஆனால் எருசலேமை பொறுத்த வரைக்கும் இஸ்ரவேலுக்கு 4000 வருஷம் பாண்டிங் இருக்குது. 4000 வருஷம் பாண்டிங் இருக்குது. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஜெனிசிஸ் 14:18 வாசிங்க.
உன்னதமான தேவனுடைய ஆசாரியராயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு இந்த சாலேமின் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் எருசலேம். சாலேம்னா சமாதானம், எருசலேம்னா சமாதானத்தின் நகரம்னு அர்த்தம். அந்த ராஜா அப்பவே வந்து ஆபிரகாமோடு கூட என்ன பண்ணிட்டாரு, கவனன் போட்டு அப்பமும் ரசமும் கொடுத்து ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார். இப்போ இதை வாசிக்கும் போது நீங்க என்ன நினைப்பீங்க, கவனன் தான் போட்டிருக்கிறாரு, அவர் உடன்படிக்கை பண்ணாருன்றிருக்கு, எருசலேமை ஆபிரகாமுக்கு கொடுத்தாரா? அந்த கொஸ்டின் வரும். அடுத்த கேள்வி, எருசலேமை ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்டா 2 வசனம் வாசிக்க போறோம். முதலாவது வசனம் ஜெனிசிஸ் 15 லாஸ்ட் வேர்ஸ் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம். எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை, எருசலேம் இருக்காதுல, இல்லையா? எங்க இருக்கு? எபூசியர்னு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் என்னது, எருசலேம். மற்றவங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் கொஞ்சம் ஞானமாக இருப்பீங்க, மற்றவங்களாம் அப்படியே பார்க்குறாங்க, அது எப்படி எபூசி எருசலேம் ஆச்சு அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே இந்த மெசேஜ் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அவங்களே படித்தாலும் படிச்சிருக்கலாம் மேபி. வாசிங்க ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ஜட்ஜஸ் 19:10 வாசிங்க. ஜட்ஜஸ் பழைய ஏற்பாட்டில் இருக்கும் பாருங்க, ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல. அந்த மனுஷனும் மேலும் இரண்டு கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். எருசலேமாகிய எபூசுக்கு. அப்ப அந்த வசனத்துல தெளிவா இருக்கு, எபூசுக்கு இன்னொரு பேர் என்னது, எருசலேம். அப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின போது ஜெனிசிஸ் 15ல லாஸ்ட் வேர்ஸ்ல கர்த்தர் வாக்கு பண்ணின போது எந்த சிட்டியும் இருக்கு, எபூசும் இருக்கு, ஜெருசலேமும் இருக்கு. கர்த்தர் அப்பவே யார் கையில கொடுத்துட்டாரு, ஆபிரகாம்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்த கொஸ்டின், ஆபிரகாம்கிட்ட கொடுத்தாரு சரி, அது ஏன் இஸ்மவேலுக்கா இருக்கக்கூடாது, அது ஏன் ஈசாக்கா இருக்கக்கூடாது, அது ஏன் கேத்தூரால் சந்ததிக்கா இருக்கக்கூடாது, 3 பசங்க அவருக்கு இருந்தாங்கன்னு இருக்க, அதுல எந்த பையனுக்கு ஆபிரகாம் கொடுத்தாரு, இந்த கேள்வி நமக்கு வரும் இல்லையா? அடுத்த கேள்வி நமக்கு வரும் இல்லையா? வாசிங்க ஜெனிசிஸ் 25 வாசிங்க. ஜெனிசிஸ் 25 5 and 6 வாசிங்க. ஜெனிசிஸ் 25 5 and 6. ஆதியாகமம் 25 5 6. ஆபிரகாம் தனக்குண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான், மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் டொனேஷன்ஸ், நன்கொடைகளை கொடுத்து, கிஃப்ட்ஸ் இருக்கும், கொடுத்து உயிரோடு இருக்கும் பொழுதே அவங்கள அப்பவே அனுப்பிட்டார். எல்லாரையும் மொத்தத்தையும் யார் கையில் கொடுத்துருக்கிறாரு, ஈசாக்குக்கு. ஸோ எருசலேம் யார் கையில் தான் இருக்குது, ஈசா கையில் தான் இருக்குது. ஈசாக்குடைய பையன் தான் யாக்கோபு, யாக்கோபுடைய பையன் தான் யூதா, யூதாவோட தான் யூதர்கள், யாக்கோபு தான் இஸ்ரவேலர்கள், யூதாவுடைய வம்சத்தில் தான் தாவீது. தாவீது எருசலேமில் 33 வருஷம் என்ன பண்ணார், தலைநகராக வைத்து அரசாண்டார். தாவீதோட பையன் சாலமோன் 40 வருஷம் அரசாண்டார். அவருடைய பையன் ரெகபியாம் சாவர வரைக்கும் அரசாண்டார். இப்படி எருசலேம் இயேசு வருகிற வரைக்கும் யூதர்கள் கையில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நேபுகாத் நேச்சாரெல்லாம் பிடிக்கிறாங்க, எல்லாம் போகுது. அது வரைக்கும் யார் கையில் தான் இருந்துச்சு, அவங்க கையில் தான் இருக்கிறது. ஸோ எருசலேமுக்கும் யூதர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் 400 வருஷம் பாண்டிங் இருக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஏங்க இதெல்லாம் பழைய கதை, பைபிள் கதை, நம்மளாம் இப்போ எங்கே வந்துட்டோம், டெமோக்ரஸியில் வந்துட்டோம், இந்த காலத்துக்கு வாங்க, நீங்கள் போய் பைபிள் கலையை வச்சா யாராவது ஒத்துப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ இந்த நீங்கள் காரியத்தை பாருங்கள். இது 1967 ஜூன் மாதம் நடந்ததான ஒரு சம்பவம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் 6 நாள் யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, 6 days war அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது இஸ்ரவேலுக்கும் அவங்களை சுற்றி உள்ள நாடுகளுக்கும் நடந்துச்சு. அந்த பிடிச்ச ராணுவ வீரர்கள் மிச்ச மீதி உள்ளவங்க இப்போ இவங்களை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி IDF பண்ணியிருக்கு, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறது. இவங்க தான் அதை போய் 1967 பிடிச்சாங்க. ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. இங்கே போகிறாங்க பாருங்கள், இதுதான் அஃபிஷியலி யூதர்கள் எருசலேமுக்குள் நுழைவது, அஃபிஷியலி நுழைவது. ஒரு 6 நாள் யுத்தம் நடந்துச்சு. இதுக்கு பேர் யாம் கியூப்பர் வார் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஓய்வு நாள் யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுத்தத்தில் தான் முழுவதுமாக எருசலேம் இஸ்ரவேல் வசம் வருகிறது. நீங்கள் பார்க்குறது வந்து ப்ரூஃப், ஆதாரம். இதுக்கும் இப்போ உள்ளதுக்கு என்ன நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அதில் பார்த்துக்கிட்டே இருங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அதில் டெம்பிள் மவுண்ட்டுங்கிற இடத்துக்கு வருவாங்க பாருங்கள். அவங்க அதை பிடிச்சி அதுக்கு கீழே தான் உட்காந்து அந்த குறிப்பை எழுதிட்டு வராங்க, டெம்பிள் மவுண்ட் இதுதான்.
இங்கே வந்து அதை பிடிச்சதுக்கான தங்களுடைய குறிப்புகளெல்லாம் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. சரி, இது நடந்தது 1967 நடந்துச்சு. ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடந்துச்சு. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் 1914 to 1918 தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், த வார் பிட்வீன் த ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரியா. இந்த வார் முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா, சுவிட்சர்லாந்து தலைநகரம் ஜெனீவாவில் வைத்து வாருக்கான ஒரு லாஸ் உருவாக்குறாங்க, பைலாஸ். ஒரு வார் எப்படி பண்ணணும், எங்கே போடணும், இப்போ கூட பாருங்கள், ஹாஸ்பிட்டல் மேலே குண்டு போட்டால் அவங்க மேலே என்ன பண்ணுறாங்க, கிரைம் கொண்டு வராங்க. இப்போ நெத்தன்யாகு மேலே வார் கிரைம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன வார் கிரைம் பண்ணாங்க, குழந்தைங்களை கொண்டு இருக்கிறாரு. ஏன்னா வாரில் யாரை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, ஹாஸ்பிட்டல் மேலே குண்டு போடக்கூடாது. இந்த மாதிரி சட்டமெல்லாம் எப்போ எழுதப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா 1920 ஜெனீவாவில் வைத்து தான் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இதெல்லாம் நடந்ததுனால அவங்க இந்த மாதிரி கிரைட்டீரியாஸ் உருவாக்குறாங்க. அதன் அடிப்படை, அந்த கிரைட்டீரியா போட்ட ஜெனீவா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு வார் முடியும் போது ஒரு நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறதோ அது அவர்களுக்கு சொந்தம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஒரு வார் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு இடத்துல எண்டுக்கு ஆகும், அந்த வார் வந்து முடிவுக்கு வரும். முடிவுக்கு வரும்போது இவங்க எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறாங்களோ அந்த நாடு வரைக்கும் யாருக்கு சொந்தம், அவங்களுக்கு சொந்தம். அதான் இன்னைக்கு நார்த் கொரியா சவுத் கொரியா பிரச்சனை, அதுதான் திபெத் சைனா பிரச்சனை, அதான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா எல்லை பிரச்சனை. ஏதோ ஒரு யுத்தத்தில் அந்த எல்லையை அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பிடிச்சிடுறாங்க. இவங்க திருப்பி கேட்குறாங்க, தரமாட்டுறாங்க. இந்த ஏன் அவங்கள ஐநா சபை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல மாட்டேங்குதுன்னு சொன்னால், அப்படி சொன்னால் அதுவே அதை வயலேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா 1967 ஆஸ் பர் ஜெனீவா ஒப்பந்தத்தின் படி எருசலேம் முழுக்க யாருக்கு சொந்தம், இஸ்ரவேலுக்கு சொந்தம். நீங்கள் பிப்ளிக்கலாக எடுத்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலாக எடுத்தாலும் சரி, உலக பிரகாரமான லாப்படி எடுத்தாலும் சரி, முழு எருசலேம் யாருக்கு சொந்தம், இஸ்ரவேலுக்கு சொந்தம். ஸோ அதனால தான் இன்னைய வரைக்கும் எருசலேமை முழுசாக கொடுங்கன்னு கேட்க முடியாமல் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது முழு எருசலேம் யாருக்கு சொந்தம் நமக்கு தெரிஞ்சு போச்சு, இஸ்ரவேலுக்கு தெரிஞ்சு போச்சு. அது வேதத்தின்படியும் சரியாயிடுச்சு. இப்போ இந்த யுத்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் எருசலேமை அவங்க கையில் கொடுத்துட்டார். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஒருவேளை பைபிள் யாராவது கொண்டு வந்திருந்தீங்கன்னா, இப்போ பொதுவாக நீங்கள் சர்ச்சுக்கு பைபிள் கொண்டு வர மாட்டீங்க, யாராவது கொண்டு வந்திருந்தீங்கன்னா சொல்கிறேன். சர்ச்சுக்கு வரவங்க பைபிள் கொண்டு வரணுங்கிறது நியதி. நீங்கள் கொண்டு வந்தவங்களுக்கு சொல்கிறேன், சகரியா 12:1-6 அந்த 6 வசனத்தை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 1லேருந்து 6 வரைக்கும் உள்ள வசனத்தை என்ன செய்யுங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா 1967 2025 இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற சம்பவங்களுடைய ப்ராஃபஸி அங்கே இருக்குது. இன்னும் நடக்க போகிற ப்ராஃபஸியும் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம், நாம் இன்னைக்கு கவனிக்க போகிறோம். இப்போ கர்த்தர் சொன்னபடி எருசலேம் அவங்க கைக்கு வந்துருச்சு. அந்த 12:6 சகரியா 12:6 என்ன சொல்லுதுன்னா, அதை வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை 12:6 யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோலுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். வலதுபுறமும் இடதுபுறமும் புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் அதன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இந்த வசனத்தை ஏன் நம்ம இப்போ வாசிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா 1967 எருசலேம் அவங்க கைக்கு வந்துருச்சு. ஆனால் எருசலேம் அவங்க தலைநகராக மாறலை. பைபிள் படி எருசலேம் என்னவா மாறணும், தலைநகராக மாறணும், அதே ஸ்தானத்துக்கு வரணும். மோர் தென் 50 இயர்ஸ் 1967 2018 வரைக்கும் 50 இயர்ஸ் கரெக்டாக எருசலேம் தலைநகராக மாறவே இல்லை. 2018 2018 டொனால்ட் ட்ரம்ப் வரார். டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, எருசலேமை தலைநகராக அனௌன்ஸ் பண்ணுறார். அதாவது அவர் சொல்கிறாரு, ட்ரம்ப் ரெகக்னைஸ் ஜெருசலேம் அஸ் அ கேபிட்டல், இஸ்ரேல்ஸ் கேபிட்டலாக ரெகக்னைஸ் பண்ணுறார். சகரியா 12:6 100% 2018 2018 நிறைவேறி விட்டது. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இயர் இருக்கல 2018 அது கரெக்டாக எருசலேம்ங்கிற நாடு உருவாகி 70th இயர், ஜெருசலேம்னு ஒரு சிட்டி அவங்க கைக்கு வந்து 50th இயர். ஆண்டவர் சொன்னபடி ஜூபிலி வருஷத்தில் அதை அவங்க கைக்கு கொடுத்துட்டார். ஆண்டவர் சொன்னபடி வந்துருச்சு, தலைநகராக மாறி விட்டது. ஆண்டவர் சொன்னபடியே மாறிடுச்சு. ஆனால் வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். இப்படி பண்ண உடனே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த 3-4 வசனங்கள் வாசிங்க. சகரியா 12:3-4 அந்நாளிலே எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். இந்த சகல ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா, சகல ஜனங்கள்
அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்க, எருசலேமை அவர் ரெகக்னைஸ் பண்ண உடனே பூமியில் இருக்கிற எல்லா நாடும் ஒன்றா சேர்ந்துருச்சு. இது நீங்கள் பார்க்குற நியூஸ். அரப் நேஷன்ஸ், யூரோப்பியன் யூனியன் வான் ட்ரம்ப் அகைன்ஸ்ட் ரெகக்னைசிங் ஜெருசலேம் as இஸ்ரேல் கேபிட்டல். கிட்டத்தட்ட 50 நாடுகள் எதிர்ப்பா மாறிடுச்சு. 50 நாடுகள் மட்டும் இல்ல, அங்க வசனம் என்ன சொல்லுது? பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும். இங்க பாருங்க, நீங்க பாக்குற இந்த வீடியோ யூஎன்ல 2017ல வந்ததான ரெசல்யூஷன். அதாவது எருசலேம் கேபிட்டலாக மாறக்கூடாதுன்னு சொல்லி. எத்தனை பேர் எருசலேமுக்கு மாறக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, ஏறக்குறைய 128 நாடுகள் சொன்னாங்க மாறக்கூடாது, ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இப்போ அது காட்டுவாங்க பாருங்களேன். அதுக்கு ஆதரவாக, எருசலேமுக்கு ஆதரவாக இருக்கட்டும், தலைநகராக நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தா ஒரு 8-9 நாடுகள் தான் அதை சொன்னாங்க. ஸோ வெளிப்படுத்தல மன்னிக்கணும், அந்த சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனம், 6வது வசனம் 3-4வது வசனம் 100% நிறைவேறிடுச்சு. 128 நாடு அந்த ரெசல்யூஷனுக்கு ஃபேவர், அதாவது எருசலேம் தலைநகராக மாறக்கூடாதுங்கிறது. எருசலேமுக்கு எதிராக, அதாவது பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், எருசலேம் தலைநகராக இருக்கட்டும், அந்த ரெசல்யூஷனுக்கு எதிராக 9 நாடுகள். இது வேதத்தில் சொன்ன சகரியா 12:3-4 தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. இது நடந்துருச்சு. ட்ரம்ப் போயிட்டார். திருப்பி இப்போ ட்ரம்ப் வந்துட்டார். அவர் வந்தவொடனே என்ன சொன்னார்னா, எருசலேமை திருப்பி அதே இடத்துக்கு எல்லாத்தையும் நம்ம மாற்றணும். எம்பசி எல்லாம் மாற்றிட்டார். எருசலேமுக்கு என்ன பண்ணிட்டாரு? எம்பசி எல்லாம் மாற்றிட்டார். ஆனால் இப்போ வசனம் சொல்லுது, ஜனங்கள் அதுக்கு ஏகமாய் கூடிக்கொள்வார்கள். இப்போ திரும்பி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முந்தியாவது 128 நாடு, இப்போ ஏறக்குறைய 150-60 நாடுகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், எருசலேமை நாங்கள் தலைநகராக ஒத்துக்க மாட்டோம், நீங்கள் இஸ்ரவேலை என்ன பண்ணுங்க, எருசலேமை 2ஆ பிரிங்க, ஒரு பகுதியை பாலஸ்தீனத்துக்கு கொடுங்க, ஒரு பகுதியை இஸ்ரவேல் கையில் கொடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், பாலஸ்தீனத்துக்கு தலைநகராக அந்த மலை தான் இருக்கணும், அந்த மலையில் இருக்கிற மாஸ்க் தான் அவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் கொண்டாந்துருக்காங்க. ஆஸ்திரேலியா உட்பட அதுக்கு என்னவா இருக்குது? ஆதரவாக இருக்கிறது. அத்தனை பேரும் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். இப்போ நீங்க பார்க்கும்போது என்ன செய்யணும்னா, அத்தனை நாடு ஒன்றா இருந்தால் அப்போ அது கரெக்டாக தானே இருக்கும். இவ்வளோ பேரும் ஒன்றா இருக்கிறாங்க, அப்போ கண்டிப்பாக அது என்னவா இருக்கும்? நியாயமாக தானே இருக்கணும். ஏன் எருசலேமை விட்டு கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். சோதோமில் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தாங்க. அவங்க பண்ணது சரியா தப்பா? லோத்துவை தவிர சோதோமில் அத்தனை பேரும் ஒரே கருத்து உடையவர்களாக இருந்தாங்க. சரியா தப்பா? எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்கன்றதுனால அவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு அர்த்தம் கிடையாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்னங்க மெஜாரிட்டி இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, அவ்வளோ பேர் சொல்லட்டும், எவ்வளோ பேர் வேணால் சொல்லட்டும், இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான தேவன் தான். நீ யூதன் சொல்லட்டும், ரோமன் சொல்லட்டும், சிலுவையில் அறையிட்டோம், ஏன் இயேசு கிறிஸ்துவை சாவ கூட அடிக்கிட்டோம், ஆனால் அவர் பரிசுத்தமான தேவன் தான். எல்லாரும் சொல்கிறதுனால அவர் கல்லனா மாறிட மாட்டார்ல, எல்லாரும் சொல்றதுனால இயேசு தப்பா மாறிட மாட்டார்ல. அதே மாதிரி தான் எல்லாரும் சொல்றதுனால எருசலேம் யாருக்கும் சொந்தமாக மாறாது. இப்போ இந்த மலைக்கான சண்டை தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த சண்டையை தான் இப்போ அவங்க கொண்டாந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லாக சொல்லி, இந்த செப்டம்பர் 24ஆம் தேதி இந்த மலை என்ன செஞ்சிட சொல்லுங்க, கொடுத்துட சொல்லுங்க. இதோட வச்சு ஓல்டு சிட்டி நியூ சிட்டின்னு பிரிங்க. ஓல்டு சிட்டியை பாலஸ்தீனத்தை கொடுத்துருங்க, நியூ சிட்டியை இஸ்ரவேல்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நெத்தன்யாகு என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலஸ்தீனம்னு ஒரு நாடே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பாலஸ்தீனம்னு இப்போ அவர் சொன்னது சரியா தப்பா? இப்போ உங்களுக்கு அந்த சந்தேகமும் வரும். அது எப்படி பாலஸ்தீனம் இல்லைன்னு சொல்றாரு? இத்தனை வருஷமா பாலஸ்தீனம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாலஸ்தீனம்னா என்ன முதல்ல அப்படின்ற சரித்திரம் யாருக்கு தெரியணும்? சபைக்கு தெரியணும். இந்த சர்ச்சில் இருக்கிறவங்ககிட்ட பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஹிஸ்ட்ரியும் தெரியாது, மிஸ்ட்ரியும் தெரியாது, ரெவலேஷனும் வராது. சரி, ஹிஸ்ட்ரியாவது தெரிஞ்சிருக்குமானா அதுவும் தெரியாது. ஆனால் உட்காந்து ஒரு கதை பேசுவாங்க பாருங்க. ஒரு சிலரோடலாம் சில நாட்களுக்கு முன்பாக நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியே உண்மை மாதிரியே ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் யாருன்னு கேட்டேன். இல்லை, ஒருத்தர் இருந்தார். யார் இருந்தார்? கடைசி வரைக்கும் யாருன்னு சொல்லலை. அப்புறம் நான் சொன்னேன், அவர் பேர் இதானு. அப்படியா அப்படின்னாரு. எடுத்து அப்புறம் ப்ரூஃப் காட்டின பிறகு எழுந்திரிச்சு போயிட்டார். சில ஆட்கள் நம்மகிட்ட பேசும்போது பொய்யை ரொம்ப தெளிவாக பேசுவான், கான்ஃபிடென்ட்டாக. நமக்கு உண்மையை கான்ஃபிடென்ட்டாக பேச வராது. அதான் இருக்கிறதுலே பிரச்சனை. நம்ம பரிசுத்தமான தேவனை போய் சொல்கிறதுக்கு பயந்து சொல்லுவோம். ஆனால் எல்ஜிபிடிக்காரன் தைரியமாக இருப்பான் ரோட்டில். இல்லை, இப்போ கூட பயமாக கேட்குறாங்க, என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, நாங்கள் இங்கே போய் ட்ராக்ஸ் கூட கொடுக்க முடியாது தெரியுமா, எங்களை பிடிச்சி வச்சுருவாங்க உள்ள. அப்புறம் அவன் மட்டும் எப்படி அவ்வளோ தைரியமாக வரான்? சட்டப்படி தப்பு, நேச்சுரல் படி தப்பு, அல்லது பைபிள் படி தப்பு.
அவனுக்கு ஒரு அரசாங்கம் ஆதரவாக இருக்குது. ஒருவேளை நாளைக்கு இதுக்கு எதிர்ப்பான அரசாங்கமும் வரலாம், ட்ரம்ப் மாதிரி. அவனுக்கே இவ்வளோ தைரியம் இருக்குன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகார தேவனை படைத்த தேவனை பற்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளோ பயம்? சபை பாருங்க, பரிசுத்தமாக வாழ்றதுக்கு ரொம்ப பயப்படும். எதையாவது போய் சொல்கிறது, சுவிசேஷம் சொல்கிறதுக்கு பயப்படும். பம்பிக்கிட்டே உட்காந்துருக்கோம் சர்ச்சுக்குள்ளே. அதுவே வேறு சொல்லுவாங்க, அது பாஸ்டர்லாம் போய் சொல்லுவார், நம்ம ஜோம் பண்ணுவோம் வீட்டுக்குள்ளே இருந்து. ஏன் வெளியே போனால் தானே உதப்பான், வீட்டுக்குள்ளே ஜோம் பண்ணால் என்ன பண்ண போகிறாங்க? இவங்களாம் ரொம்ப சேஃபான ஆட்கள். ஸோ சபை எப்போவுமே உண்மை என்ன செய்யும்? பயந்து பயந்து சொல்லும். 160 நாடு இன்னைக்கு சேர்ந்து சொல்கிறான், எருசலேமை கொடுத்துருங்க, பாலஸ்தீன் கொடுங்கன்னு. பாலஸ்தீனம்னா என்ன? முதல்ல பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னா, பைபிளில் பெலிஸ்தியர்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இங்கிலீஷில் உங்களுக்கு பேர் என்ன? பிலிஸ்டின்ஸ். அந்த பிலிஸ்டினுங்கிற பேரை வச்சால் யாருன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த பேர் அதுக்கப்புறம் போயிடுச்சு. அப்புறம் அலெக்சாண்டர் தான் என்ன பண்ணாருன்னா, எருசலேமை பிடிக்கும் போது அந்த பகுதிக்கு யார் இதுக்கு பூர்வீக குடி அப்படின்னு கேட்கும் போது நீங்கள் பார்க்கலாம், நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, யுத்தம் செய்ய கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் என்னவெனில் பெலிஸ்தரின் 5 அதிபதிகள்னு இருக்கும். அதெல்லாம் அலெக்சாண்டர் கேட்டுட்டு, ஓ இது பெலிஸ்தியர்களுடைய நாடா, ஸோ அந்த பேரை வையா அப்படின்னு சொல்லி அவர் தான் பாலஸ்தீனுங்கிற பேரை வச்சார். அதற்கு பிறகு தான் ரோம சாம்ராஜ்யம் வருது. அலெக்சாண்டருக்கு பிறகு ஜூலியஸ் சீசர், அவருடைய காலத்தில் அந்த பாலஸ்தீனுங்கிற பேர் என்னவாகுது? கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பேர் போயிடுச்சு. 2000 வருஷமா அந்த பேர் என்னவாயிருச்சு? போயிடுச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் வரும்போது அவங்க அந்த பேருக்கு என்ன வைக்கிறாங்க? பேர் இஸ்ரேல்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ 1948 மே 14 அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, தனி நாடு கிடைக்குது. தனி நாடு கிடைச்ச பிறகு அவங்களுக்கு எதிராக ஏறக்குறைய த ஸ்டேட் பாண்ட் ஏறக்குறைய 7 நாடுகள், அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக வார் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த பாருக்கு பேர் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பேர். இது நடந்துச்சு. இஸ்ரேல் உருவாகி ஒரு நாள் தான் ஆகுது, ஒன்லி 1 டே, ஒரு நாள் குழந்தை. சுற்றி இருக்கிற 7 நாடுகளும், ஜோர்டான்லேருந்து ஈஜிப்ட்லேருந்து எல்லாம் 7 நாடுகள். இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரை பார்த்த ஜைன்ஸ். ஸோ எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, இந்த 7 நாடுகளும் ஒரு நாளில் இஸ்ரேலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ண பிறகு முழு இஸ்ரேல் அந்த பகுதி, பாலஸ்தீன பகுதி முழுவதும் 7 நாடுகள் வசம் வந்துடும் நினச்சாங்க. அப்போது யுத்தம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு இஸ்ரேலுக்கு பிரதமராக இருந்தவர் பேர் டேவிட் பென் குரியன். இங்கே இருக்கார் பாருங்க, இவர் தான் டேவிட் பென் குரியன். இவர் அன்னைக்கு ஜெருசலேம் போஸ்ட், அன்னைக்கு அதுக்கு பேர் பாலஸ்தீனியன் போஸ்ட், இங்கே இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் பாலஸ்தீனியன் போஸ்ட். அன்னைக்கு அதில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார், யுத்தம் ஆரம்பிக்க போது யாரும் வெளியே போக வேண்டாம், நாம் சேர்ந்து யுத்தம் பண்ணுவோம், யுத்தத்தின் முடிவில் உள்ள இருக்கிற நம்ம பேச்சுவார்த்தை செஞ்சு நம்ம சமாதானமாக போவோம்னு சொல்லி அரப்ஸ்க்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். ஆனால் உள்ள இருந்த அரப்ஸ் என்ன பண்ணாங்க, நாங்கள் சுற்றி இருக்கிற 7 நாடுகளோட கூட போகிறோம், உங்கள் கூட இருந்து சாக மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அரப்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. பாலஸ்தீனர்கள் சொல்கிறவங்க வெளியே போயாச்சு. யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. அவங்க நினச்ச மாதிரி 1 நாள் 2 நாளில் முடியல. யுத்தம் எவ்வளோ நாள் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வரும் பாருங்க, மோர் தென் 2 இயர்ஸ் யுத்தம் போயிட்டே இருந்துச்சு. 1948 ஆரம்பிச்சிச்சு, 15th ஆரம்பிச்சிச்சு, அடுத்து 1950க்கு மேலே போயிட்டே இருக்குது யுத்தம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே போகுது. அந்த யுத்தம் முடிவுக்கு வரவே இல்லை. கடைசியாக யுத்தம் முடியும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 நாடுகளும் தோற்று விட்டது, இஸ்ரவேல் ஜெயித்து விட்டது. அல்லேலூயா. இந்த 7 நாடுகளை ஜெயிக்கிறதுக்கு இஸ்ரவேல்கிட்ட ராணுவம் பத்தாது. ஆனால் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இந்த 7 நாடுகளை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். அதில் நிறைய சாட்சிகள் இருக்குது எப்படி ஜெயிச்சாங்க. ஸோ இப்போ இந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நடந்துச்சு, அவங்க ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச உடனே இந்த டேவிட் பென் குரியன் என்ன சொன்னார்னா, ஆபத்தில் நம்மளை விட்டு பாலஸ்தீனர் என்ன பண்ணிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. இனிமேட்டு அவங்கள என்ன செய்யாதீங்க, நாட்டுக்குள்ளே விடாதீங்க, எல்லா பார்டரையும் க்ளோஸ் பண்ணுங்கன்னு க்ளோஸ் பண்ணார். அப்படி வெளியே போனாங்கல்ல, அப்படி வெளியே போனவங்களுக்கு பேர் தான் என்னது, பாலஸ்தீன அகதிகள் அப்படின்னு பேர். இப்போ அவங்க அங்கே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உள்ளுக்குள்ள பிரச்சனை, இவங்க எல்லாரையும் வெளியே போக சொன்னாங்க, இவங்களா வெளியே போயிட்டாங்க, எல்லாம் கார் பார்க்கிங்க்கு போயிட்டாங்க. இப்போ இவர் சொன்னார் டோரை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. டோரை, ஏன்னா எல்லாம் அங்கே நிற்கிறாங்க கார் பார்க்கிங்கில், டோரை க்ளோஸ் பண்ணினாரு, சர்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட 70 வருஷமாக கார் பார்க்கிங்லேயே இருக்காங்க அவங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஐநா சபையில் போயிட்டு, நாங்கள் 70 வருஷமாக கார் பார்க்கிங்கில் இருக்கோம், நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம், நாங்கள் இங்கேயே வீடு கட்டிட்டோம், இங்கேயே சர்ச்சு கட்டிட்டோம், எங்களுக்கு ஒரு சர்ச்சு இங்கே இருக்குது, இந்த இடம் எங்களுக்குன்னு கேட்டாங்க. அப்போ ஐநா சபையில் போயிட்டு இஸ்ரேல் சொல்லிச்சு, அந்த இடமும் எந்து தான், அதுவும் எங்களுது தான்,
அவங்க வெளியே போய் தங்கி இருக்கிறாங்களே, சரி இருக்கட்டும்னு விட்டா இப்போ 70 வருஷம் கழிச்சு அவனே ஓன் பட்டா போட பார்க்குறான். நீங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் லேண்டில் ஒருத்தன் பட்டா வச்சுருப்பான். அதை விட ஆச்சரியம்னா உங்கள் கையெழுத்து மாதிரியே போட்டிருப்பான். அதான் பெரிய ஆச்சரியம். போட்ட உங்களை ரிஜிஸ்டார் நம்ப மாட்டார், கள்ளமாக போட்டவனை நம்பிட்டு உட்காந்துருப்பார். அப்படிதான் நடக்கும். அவர் நம்மளே கேட்பார், சார் உங்கள் கையெழுத்து தான் சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி சார் பாருங்கள் பக்காவாக இருக்குது, நீங்கள் தான் சார் விற்றுருப்பீங்க பாரு. சார் நான் ஊர்லேயே இல்லை சார், அது எனக்கு தெரியும் சார், ஆனால் நீங்கள் விற்றுருப்பீங்க சார் பாரு. அந்த மாதிரி தான் ஐநா சபை சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த இடம் அவங்களது தான், ஆனாலும் 70 வருஷம் இருந்துட்டாங்க, அதனால் கொடுத்துருங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ பாலஸ்தீனம் என்ன சொல்கிறான்னா, தனி நாடாக ஐநா சொல்லிருச்சு எங்களை. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த சர்ச்சில் அந்த மீடியா இடம் இருக்குல்ல, அதை மட்டும் கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. ஏன், நாங்கள் அங்கேருந்து தான் எல்லாத்தையும் சவுண்டெல்லாம் யூஸ் பண்ண முடியும், வெறும் சர்ச் வச்சு என்ன பண்ணுறது? அவங்க யூஸ் பண்ணுறாங்கல்ல மீடியாவை, நாங்களும் யூஸ் பண்ண. இவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு போனா போடணும், அந்த இடத்த இத்தனை வருஷம் விட்டு வச்சதே தப்பு. இப்போ நீ உள்ளே எதை கேட்குற? மீடியா அந்த இடத்தையும் கேட்குற. அதுதான் அவங்க கேட்குற எருசலேம். அவங்க பாலஸ்தீன வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, இப்போ எதை கேட்குறாங்க? உள்ளே இருக்கிற எருசலேமையும் கேட்குறாங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான், இது என்னுடைய மலை. எந்த மலை? நீ கேட்குற மலை இருக்கே, அது என்னுடைய மலை. எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால், இந்த மலையில் தான் என்னுடைய 3வது தேவாலயம் வரணும்னு எங்கள் பைபிளில் எழுதி வச்சிருக்குன்றான். ஃபஸ்ட்டு தேவாலயம் இருக்குது பார்த்தீங்களா, சாலமோன் கட்டின தேவாலயம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிற தேவாலயம் இருக்கு இல்லையா, இது சாலமோன் கட்டின தேவாலயம். இந்த தேவாலயத்தை நேபுகாத்நேச்சார் இடிச்சார். அதற்கு பிறகு செருபாபேலை வைத்து 70 வருஷம் கழிச்சு 2வது தேவாலயம் கட்டினார். அந்த தேவாலயத்தை தீத்துராயன் டைட்டஸ், சீசர் டைட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, அவர் இடிச்சார். அதற்கு பிறகு அங்கே தேவாலயமே இல்லை. அதுக்கு பிறகு 900 வருஷம் கழிச்சு 900 இயர்ஸ் கழிச்சு இந்த மாஸ்க்கு அங்கே கட்டப்பட்டது. 1000 AD-ல இந்த மாஸ்க்கு கட்டப்பட்டது. ஸோ இவனுக்கு யூதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மலை என்னதுன்னு சொல்கிறான். நீங்கள் சாலமோன் கட்டினதுனால மட்டும் அந்த இடம் அவங்களது இல்லை. இப்போ நீங்கள் இந்த வசனத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. ஏன்னா அடுத்து உலகத்தில் வரக்கூடிய எல்லா இஷ்யூக்கும் இதுதான் மையமாக இருக்க போகுது. உலகமே கலங்குற ஒரு 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த வாருக்கான மைய இடம் இதுதான். ஆனால் அந்த இடம் யாருக்குன்னு தான் முதல்ல சண்டை வரும். உலகமே சொல்லும் இந்த இடத்த கொடுத்துருங்கன்னு, இவன் கொடுக்க மாட்டேன்பா. உங்களுக்கு சந்தேகம் வரும், இந்த இடத்த கொடுத்தா என்னன்னு. இப்போ வாசிங்க, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 1 Chronicles 3:1 வாசிங்க. தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர். 1 நாளாகமம் 3:1 வாசிக்கிறீங்க. 1 Chronicles 3:1. 1 நாளாகமம் 3:1. 3. அப்போ நான் தான் தப்பாக இருப்பேன். 2 Chronicles 3:1 வாசிங்க. பின்பு சாலமோன், அதான் கரெக்ட். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய, நல்லா கவனிங்க, எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். நல்லா கவனிங்க, அந்த அதுல எவ்வளவு பெரியதான டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்க. நீங்க ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காம பாருங்க. அதுல எவ்வளவு பக்காவா இருக்கு பாருங்க, ஆண்டவர் எழுதி வச்சிருக்காருன்னு. அந்த இடத்துல வசனம் சொல்லுது, ஓர்னானின் களத்தில் தாவீது குறித்து வைத்த. 2 சாமுவேல் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் போய் நீங்க வாசிச்சீங்கன்னா, தாவீது என்ன பண்றாரு, ஓர்னான் கிட்ட காசு கொடுத்து அதை வாங்கினார்னு இருக்கு. அவன்கிட்ட என்ன பண்றாரு, காசு கொடுத்து அதை வாங்கிட்டாரு. அது எந்த இடத்த வாங்கினார்னா, மோரியா என்னும் மலையில். அப்படிதானே இருக்குது. மோரியா என்னும் மலைன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஈசாக்கு ஆபிரகாம் பலி கொடுக்க கொண்டு போன இடம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 22 verses 2 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவரை தகன பலியாக பலியிடு என்றார். 3வது வசனம் சொல்லுது, அதிகாலையிலே ஆபிரகாம் எழுந்துருச்சு. அப்படிதானே இருக்குது. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். எங்க? மோரியா என்னும் மலையில் நான் உனக்கு குறிக்கும் இடம். அதான் இந்த இடம். இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, அதான் அந்த இடம். இந்த இடத்துல தான் தாவீது ஓர்னான் கிட்ட இடம் வாங்குறாரு.
கர்த்தர் தனக்கு காண்பித்த இடம். ஓர்னன்கிட்ட வாங்கின எல்லா இடத்துலையும் கட்டலை, கர்த்தர் தனக்கு காண்பித்த இடம்னு தாவீது சொல்றார். தாவீது குறித்து வைத்த இடத்துல, அப்படிதானே இருக்கு, தாவீது குறித்து வைத்த இடத்துல இங்கே தான். ஸோ இது அவர்களுக்கு 4000 வருஷம் சொந்தமான இடம். ஆனால் இவர்களுக்கு 1000 வருஷம் சொந்தமான இடம். அவங்க மாஸ்க் இருக்கு, இவங்களுக்கு 4000 வருஷம். சரி, இல்லை அந்த முதல் 4000 விட்டுருங்க, இப்போ 1000 வருஷமா எங்களுக்கு தான் இருக்கு. யூதம் ஒன்றுமே சொல்லலை. யூதம் என்ன செய்யலை, ஒன்றும் சொல்லலை. அவங்களே ஒரு லா போட்டிருக்கிறாங்க. 1968 ஜூன் மாதத்தில் ஒரு லா போட்டிருக்கிறாங்க. அந்த லாவில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த வழிபாட்டு தலத்தையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இடிக்க மாட்டோம், அந்தந்த வழிபாட்டு தலம் அப்படியே இருக்கும் அப்படின்னு அந்த லாவை ஏற்படுத்தினதே எருசலேம், இஸ்ரவேல் தான். இன்னை வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறது இஸ்ரவேல் தான். இல்லைனா நீங்கள் எருசலேம் டூரே போக முடியாது. ஹோலி லேண்ட் டூர்லாம் போகிறீங்கல்ல, அப்படி ஒரு டூரே போக முடியாது. ஏன்னா அவன் இந்நேரம் எல்லாத்தையும் இடிச்சு முடிச்சிருப்பான், இயேசு பிறந்த இடத்துலேருந்து உயிர்த்தெழுந்த இடம் வரைக்கும். ஏன்னா அவனுக்கு இயேசுவை பிடிக்காது, அவன் இந்நேரம் க்ளோஸ் பண்ணியிருப்பான். அந்த லா இருக்கிறதுனால தான் அதை எல்லாத்தையும் வச்சு அவன் டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கி உங்ககிட்ட சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறான். சரியா? ஸோ அந்த இடம், அந்த எருசலேமில் இருக்கிற எந்த வழிபாட்டு தலத்தையும் அவன் இடிக்காமல் பத்திரமா வச்சிருக்கிறான். ஆனால் இவங்க சொல்கிறாங்க அந்த இடத்த எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. ஏன் யூதன் கொடுக்க மாட்டேங்கிறான்னா, அவங்களை பொறுத்த வரைக்கும் 3வது தேவாலயம் இங்கே என்ன செய்யணும், வரணும். எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 24:15. மேலும் பாழாக்குகிற அருவப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும், பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஸ்தலம்னா இங்க தேவாலயம் வரணும்னு அர்த்தம். இங்க என்ன வரணும், ஒரு தேவாலயம் வரணும். இப்ப தேவாலயம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதன் ஏற்கனவே தேவாலயத்துக்கான எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டான். இங்க இருக்கு பாருங்க, தேவாலயத்துக்கான எல்லாத்தையும் அவன் வாங்கி வச்சுட்டான். இப்போ டெம்பிள் மவுண்ட்டில் போய் ஆராதனை வரைக்கும் அவங்க செஞ்சு பார்க்குறாங்க. அத்தனையும் இப்போ என்ன இருக்குது, ஆராதனை வரைக்கும் செய்யப்பட்டு எல்லா காரியங்களும் ரெடியாக இருக்குது. இப்போ எங்கள் மேசியா வரப்போறா இருக்கிற வரைக்கும் அவன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான். அவர்களுடையதான மொத்த காரியங்களும் இப்போ ரெடியாக வைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ எருசலேம் முழுக்க தேவாலயத்துக்கு போகும் வழி அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுட்டாங்க. தேவாலயமே இல்லை, ஆனால் என்ன வச்சுட்டாங்க, போர்டு வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுடைய நம்பிக்கை அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம். ஸோ சவுதி அரேபியாவிலிருந்து, பிரான்ஸ்லேருந்து எல்லா நாடுகளும் இந்த இடத்தை எப்படியாவது யார்கிட்ட கொடுக்கணும், பாலஸ்தீனத்தை கொடுத்துருங்க, பிரச்சனை சால்வ் ஆகிடும் சொல்றாங்க. சால்வ் ஆகாது. வெளியே இருக்கும் போதே பாலஸ்தீனர்கள் 70 வருஷமா சண்டை போட்டிருக்காங்க. இப்போ உள்ள வந்து எருசலேமுக்குள்ள வந்துட்டாங்களா, இன்னும் என்ன வரும், இன்னும் சண்டை அதிகமாகத்தான் வரும். யூதர்கள் எங்களுடைய தேவாலயம் அங்கே வரப்போகுதுன்னு அவங்க அதுக்கான ஆயத்தத்தெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்போ இவங்க கடந்த அக்டோபர் மாதம் 23வது வருஷம் 7ஆம் தேதி யுத்தத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ தேவாலயத்துக்கான யுத்தம் ஆரம்பித்து விட்டது. இதில் இன்ன வரைக்கும் என்ன வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு நாடாக இவங்க பரம்பிக்கிட்டே போகிறாங்க. இப்போ வாசிங்க, சகரியா 12:6 வாசிங்க பார்ப்போம். சகரியா 12:6. அந்நாளிலே யூதாவின் தலைவரை, நல்லா கவனிங்க, அந்நாளிலே உள்ள யூதாவின் தலைவர் யாரு, எருசலேம் இஸ்ரவேலுக்கு தலைநகரா மாறும்போது இருக்கிற தலைவரை பத்தி அங்க பேசுது. அந்நாளிலே யூதாவின் தலைவரை, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் இருக்கு. எருசலேம் மீண்டும் தலைநகராக மாறும்போது அங்க இருக்கிற யூதாவின் தலைவரை பத்தி பேசுது. இன்னைக்கு அது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்க ப்ராபசின்னு கேட்டீங்கன்னா, பென்யமின் நெத்தன்யாகுவை பத்தி சொல்லப்பட்டிருக்கிற ப்ராபசி. அந்நாளிலே யூதாவின் தலைவரை பென்யமின் நெத்தன்யாகுவை தொடர்ந்து வாசிங்க. வலதுபுறமும் வெயிட் இதான் வலதுபுறம் இடதுபுறம் என்னன்னா, அவர்கள் இப்பொழுது நேத்து வரைக்கும் 7 நாடுகளை அடிச்சிருக்கிறாங்க. 7 நாடுகளோட இஸ்ரேல் என்ன பண்ணிருக்கு, நேற்று ஒரு நாளில் மட்டும் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு. காசா பாலஸ்தீன பகுதி, அப்புறம் சிரியா, லெபனான், அப்புறம் ஏமன், துனிஷியா, இவங்க எல்லாரோடையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் எல்லாரோடையும் சண்டை இருக்கு. இப்போ கத்தார் அடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 நாடுகளோட சண்டை போயிட்டு இருக்கு. இடதுபுறமும் வலதுபுறமும் இந்த வசனம் தான் இப்ப நிறைவேறிக்கிட்டு இருக்கு. பல நேரத்தில் உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஏதோ நமக்கு அகைன்ஸ்டா தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் பைபிளை வச்சு தான் பார்க்கணும்.
கர்த்தர் சொன்ன காலம் வந்துருச்சு. அவர்கள் முடிவை நோக்கி உலகம் போகுது. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கடைசி காலத்தில் எந்த யுத்தம் நடக்கணுமோ அது வந்தாதான் உலகத்தின் முடிவு வரும். அந்த யுத்தம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த யுத்தத்தில் ஒரு பகுதியாக தான் வலதுபுறமும் இடதுபுறமும் அது என்ன செய்யறாரு? பரம்புறார். இப்போ ஒவ்வொரு நாட்டை இப்போ பாருங்க, எல்லாரும் அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க. நேற்று மட்டும் என்ன எழுதிட்டாங்கன்னா, கத்தாரை கை வைக்கக்கூடாது, கத்தாரை கை வச்சது தப்பு, கத்தார் அதுக்கு பழி வாங்காம விடாது, என்னென்னோ சொல்றாங்க. இப்போ கூட கத்தார் அவங்க மேல பொருளாதார தடை போட்டுருச்சு, எத்தனையோ காரியங்களை அங்கே தடை போட்டான், கத்தார் போட்டான். ஆனால் கொஞ்சம் கூட பென்ஜமின் நெத்தன்யாகு அதுக்கு என்ன பண்ணல, ரெஸ்பான்ஸே பண்ணல. அடுத்து அவர் போயிட்டே இருக்காரு, காசாக்குள்ள போறாரு. இந்த வசனத்தின் படி பார்த்தீங்கன்னா அவர் பண்றது உங்களுக்கு சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் உலக பிரகாரமாய் பார்த்தீங்கன்னா அது அவர் பண்றது தப்பாக இருக்கும். இப்போ பென்ஜமின் நெத்தன்யாகு இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. வலதுபுறம் இடதுபுறம் பரம்புறார். இப்போ இதோட கூட யார் வந்து ஜாயின் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வடக்கு பக்கத்துல இருந்து ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்ணணும். வாசிங்க 39ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம் 2வது வசனம் 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இல்லைங்க, நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து. நான் உன்னை திருப்பி உன்னைனா அது வந்து அவர் திருப்பி யூ டர்ன் எடுத்து எங்கேயோ போன மாதிரி ஆயிடும். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து, 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும். எங்கிருந்து வரணும்? வடபுறங்களிலிருந்து. வடபுறங்களிலிருந்து வர வேண்டும் என்று வேதம் சொல்லுது. வடபுறத்துல இருந்து யார் வரணும் அப்படின்னா அந்த பேரையும் கொடுத்துட்டார். வாசிங்க 38:2 வாசிங்க. 38:2 வாசிங்க. மனுபுத்திரனே, நீ மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. இந்த யார் இருந்தாலும் மாகோகு தேசத்தானாகிய மேசேக் தூபால் இந்த ரெண்டுத்துக்கு ஒரு தலைவர் இருப்பார். அவர் எங்கேருந்து வருவார்? வடக்கு பக்கத்துல இருந்து வருவார். அவர் யாரு அப்படின்னு கேட்டால், இப்போ தமிழில் உங்களுக்கு படித்தா உங்களுக்கு புரியாது, சரியா? தமிழில் இருந்தால் அது எல்லாமே நோவாவுடைய பேர பசங்க. அதில் பர்டிகுலர் ஒரு வேர்டு விட்டுருக்கு. என்கேஜேவி வெர்ஷன் இருக்கா, இல்லை அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் யாராவது வச்சிருக்கீங்களா? ஏஎஸ்வி வச்சிருக்கீங்களா? எசேக்கியேல் 38:2 வாசிங்க பிரதர். எசேக்கியேல் 38:2. சன் ஆஃப் மேன் காக், the prince of ராஷ்ன்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து தமிழில் வந்து மிஸ் ஆகிருக்கும். அந்த பிரின்ஸ் ஆஃப் ராஷ்னா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேசேக் தூபால், மாஸ்கோ திபிலிசி அப்படின்னு 2 சிட்டி இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் தலைமையான அதிபதி தான் ராஷ். வடக்கு பக்கத்தில் இருக்கிற ரஷ்யா. நம்ம ரஷ்யான்னு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி தமிழில் எழுதும்போது ருஷ்யான்னு எழுதுவாங்க. அதுவே மலையாளத்தில் ருஷே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு விதமாக சொல்கிற மாதிரி இங்கே பைபிளில் ஹீப்ரூவில் ராஷ்னு எழுதியிருக்கு. எங்கேருந்து வரணும்? வடக்கு பக்கத்துலேருந்து வரணும். இவர்கள் தான் தலைவராக இருந்து நடத்தணும். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த யுத்தமானது ஒவ்வொரு நாட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும் பொழுது ரஷ்யாவானது ஈரானோடு கூட சேர்ந்து வரணும். அதே 38ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 38:5. அவர்களோட கூட பெர்சியரும். பெர்சியானா ஈரான். இன்னைக்கு இருக்கிற ஈரானுக்கு பேர் தான் என்னது? பெர்சியா. என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவோட கூட ஈரான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆனால் ஈரான் 1984 வரைக்கும் அமெரிக்கா கூட தான் இருந்துச்சு. 1984 வரைக்கும் அமெரிக்கா கூட தான் இருந்துச்சு. ஆனால் பைபிள் சொல்லுது கடைசியாக ஈரான் யாரோட வரணும்? ரஷ்யா கூட வரணும்னு. இப்போ ஈரான் யார் கூட இருக்கு? ரஷ்யாவுடைய மெயின் சப்போர்ட்டர். ஈரான் மேலே கை வச்சா ரஷ்யா உள்ள இறங்குது அந்த அளவுக்கு. ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெர்மனி முடிக்க விரும்புகிறேன். கவனிங்கள். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்குற இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த மலையில் இந்த இடத்த கன்ஃபார்மாக இஸ்ரவேல் கைப்பற்றும். அந்த நேரத்தில் இந்த மாஸ்க் இருக்கிற இடத்த அவங்க எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாஸ்க் ரிமூவ் ஆகும் அங்கிருந்து. அதுக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு 2 ரீசன் இருக்கும். இதெல்லாம் கதை மாதிரி சொல்லிட்டு போல, அடுத்த சில மாசங்கள் வருஷங்களுக்குள்ள நடக்கிற விஷயம். நம்ம ஜெனரேஷன்ல நம் கண்கள் பார்க்க போகிற ப்ராஃபஸி. நான் சொல்ற ப்ராஃபஸி இல்லை, பைபிளில் உள்ள ப்ராஃபஸி. நான் ப்ராஃபட் கிடையாது. ப்ராஃபட் தனியாக வருவாங்க உங்களுக்கு அப்புறமா. நான் ப்ராஃபட் கிடையாது. ஸோ இது பைபிளில் உள்ள ப்ராஃபஸி. அடுத்த சில மாசங்கள் சில வருஷங்களில் இந்த இடத்த ரிமூவ் பண்ணி, இந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு 2 ரீசன் இருக்கலாம். ஏதாவது ஒன்று வார்லையே இதை இடித்தாலும் இடிச்சுடுவாங்க. இன்னைக்கு மெக்காக்கு மேலே இருக்கிற மெக்காவோ மெதினாவோ ஏதோ ஒன்று, இன்னைக்கு நான் சொல்கிறது, இன்னைக்கு
மெக்காக்கும் மெதினாவுக்கும் மேலே இருக்கக்கூடியதான அந்த மாஸ்க் மேலே, அவங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் மாஸ்க், இதை விட அதான் இம்பார்ட்டன்ட், அது மேலே மிசைல் விட்டுருக்குறாங்க. மிசைல் கிராஸ் பண்ணி போயிருக்குது, ஆனால் தாக்கலை, கிராஸ் பண்ணி போயிருக்கு. இதை இடிச்சிருவாங்க. ஒருவேளை அப்படி இடிக்கப்படாவிட்டால் நீங்கள் பார்க்கும்படி மிகப்பெரியதான ஒரு பூமி எதிர்ச்சி இஸ்ரவேலில் வரும். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அங்கே வாசிங்க 38:19 வாசிங்க. எசேக்கியேல் 38:19. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, பெரிய அதிர்ச்சினா எவ்வளவு தெரியுமா? மினிமம் 6க்கு மேல தான் பெரிய அதிர்ச்சி மேக்னிடியூட்ல. இன்னைக்கு ரஷ்யாவில் 7.1, இன்னைக்கு காலையில் ரஷ்யாவில் 7.1. இப்போ இஸ்ரவேல்ல மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று வரும், அதுல இது விழலாம், இல்ல வார்ல விழலாம். கண்டிப்பாக இந்த மாஸ்க் இடியறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இடிஞ்சாவது இதனால வார் ஸ்டார்ட் ஆகி அதனுடைய முடிவிலையோ நடுவிலையோ இந்த மாஸ்க் விழும். இந்த மாஸ்க் விழுறதை பார்க்கறது தான் சர்ச்சுக்கான லாஸ்ட் சைன். திருப்பியும் சொல்றேன், உங்கள் சபைக்கு நான் வந்தது நீ வாளாகாமல் தலையாவாய், இந்த வருஷத்திலே உனக்கு ஒரு கர்த்தர் வீடு கொடுப்பார், இங்கே ஒரு சகோதரி உண்டு உன்னை பலுகி பெருக பண்ணுவார், ஆஸ்திரேலியா தேசத்தில் உன்னை பிரதமராக்குவார்ன்றதுக்கெல்லாம் நான் வரல, அதுக்கான வேலையும் எனக்கு இல்லை. உங்களுக்கு வந்தது டு கிவ் த காஷன், எச்சரிப்பு கொடுப்பதற்கு. என்ன எச்சரிப்புனா, we are all in standing in the last seconds. சில நிமிஷங்கள் மாத்திரம் பாக்கி இருக்கிறது கர்த்தரை சந்திப்பதற்கு. வாசப்படியில் நின்று கர்த்தர் தட்டுகிற சத்தம் இது. உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, உங்கள் கண்கள் காண இந்த மாஸ்க் கீழே விழும். அதுதான் உங்களுக்கு சொல்லப்படுகிற கடைசி அடையாளம். எப்படி சொல்றீங்க? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 21-24 வாசிங்க. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்ப நல்லா கவனிங்க, 1967 வரைக்கும் அங்க ஒரு யூதங்களுடைய கால் கூட படல, ஒன்லி புறஜாதியார் பாதங்கள் மட்டும் பட்டுச்சு. 1967 இருந்து 2025 வரைக்கும் யூதன் காலம் புறஜாதியார் காலம் சேர்ந்து பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ யூதன் உள்ளுக்குள்ள எல்லா ரிச்சுவல்ஸும் செய்ய வந்துட்டான், எல்லா சடங்காச்சரங்கும் செய்ய வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நாளில் இனி யூதனுடைய கால்கள் மட்டும் அங்கே படும், வேற யாருடைய காலும் படாது. அதை ஹோலி சைட்டா மாத்திடுவான். அதான் அங்க வசனம் சொல்லுது. அவன் ஹோலி சைட்டா மாத்தணும், வேற யாரும் உள்ள வரக்கூடாதுன்னா அவங்களுடைய வழிபாட்டு தலம் இங்க இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இருந்தா அவங்க கண்டிப்பா என்ன செய்வாங்க? உள்ளே வருவாங்க. ஸோ இது உலக பிரகாரமான அடையாளம். ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு சொல்லணும்னா, புறஜாதியாரின் காலம்னா சபையின் காலம். நாம தான் இந்த 2000 வருஷமா புறஜாதி காலம். இந்த புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இப்போ அவங்க மிதிச்சிட்டு இருக்கிறாங்க. வெரி சூன் த டோட்டல் ஜெருசலேமும் ஹோலி சைட்டாக மாற்றப்படும். மெக்கா மாத்தினா மாதிரி, மெதினா மாத்தினா மாதிரி இதையும் மாற்றப்படும். அதுக்கு பிறகு எந்த புறஜாதியாரும் உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. இப்போவும் பார்த்தீங்கன்னா மெக்காக்குள்ள 75 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி, ஜெத்தாலேருந்து போகும்போது 75 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே நான் முஸ்லிம்ஸை நிறுத்திடுவாங்க. ஒன்லி முஸ்லிம்ஸ் மட்டும்தான் அலவுட், நான் முஸ்லிம்ஸ் நாட் அலவுட் இன்சைட். அதே மாதிரி யூதன் செய்ய போகிறான். முழு எருசலேமும் இஸ்ரவேல் வசம் வந்துடும். அந்த இடத்துல இருக்க மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு அங்கே தேவாலயத்தை அவங்க கட்டுவாங்க. அப்போ அதை தரிசிக்கிற அல்லது அதை போய் பார்க்குற அதிகாரம் வெறும் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும். இப்போ அதற்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் 500 மாஸ்கை யூதர்கள் இடிச்சிருக்கிறாங்க. எத்தனை மாஸ்க்கு? 500 மாஸ்க். லெபனான், காசா, பாலஸ்தீன பகுதிகளில் உள்ள 500 மாஸ்க் இடிச்சிருக்கிறாங்க. இதான் கடைசியாக இடிப்பாங்க, அல்லது அது பூமி அதிர்ச்சியில் விழும். எதை நீங்கள் பார்த்தாலும் நம்முடைய காலத்தினுடைய கிளாக் முடிவுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்து we have some seconds. எந்த நிமிஷமும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். நாம் பறந்து மேலே போக வேண்டிய காலம் வந்து விட்டது என்று அர்த்தம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஜனங்கள் இருப்பார்கள், ஒவ்வொரு தீர்க்கதரிசனம் நிறைவேறும். ஆபிரகாம் இயேசுவின் நாட்களை பார்க்க ஆவலாய் இருந்தார். ஆனால் அவர் பார்க்கல. ஆனால் பார்த்தது 2000 வருஷம் கழிச்சு அவர் சந்ததி. அதில் உள்ள அப்போ இயேசு சொன்னார், ஆபிரகாம் நாட்களை கண்டு களி கூர்ந்தான். அதே மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள் வருகையை பார்க்க ஆவலா இருந்தார்கள். அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனா அவர்கள் அதை பார்க்கவில்லை. அப்போஸ்தலர் உபதேசத்தில் வந்து அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் 2000 வருஷம் கழிச்சு அதை பார்க்க போகிறோம். நம் கண்களுக்கு முன்பாக வருகைக்கான எல்லா அடையாளங்களும் நடக்குது.
இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, அண்டார்டிகாவில் இருந்தாலும் சரி, வருக வரப்போவது நிச்சயம். நிறைய பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்களாம் ஆக்சுவலி அப்படிம்பா. என்ன நீ ஆக்சுவலி, என்ன பர்டிகுலரி, என்ன கத்தக்கலியா வேணா இருந்துட்டு போங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பித்த உடனே மண்டையில் 2 கொம்பு வந்துடுது. சார் கொஞ்சம் அப்படி வந்தோடனே அதெல்லாம் ஆக்சுவலாக இந்த காலத்தில் போய் இன்னும் இந்த காலத்தில் போய் நீ 4000 வருஷமா உலகம்தான் அப்டேட் ஆகுது. 4000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பைபிள் அப்டேட்டே ஆகலை. அது அன்னைக்கே அப்டேட்டட் வெர்ஷன், அன்னைக்கே கர்த்தர் எழுதி கொடுத்தாது. இதில் உள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த 2000 வருஷம் டைம் எடுத்திருக்கு உலகம். இயேசு அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு நிறைவேற்றத்துக்கு இவங்களுக்கு தான் டைம் ஆயிருக்கு. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இருக்கலையா, அவர் அன்னைக்கே எழுதி ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இவங்க வந்து சேர்றதுக்கு 2000 வருஷம் ஆயிருக்கு. இப்பதான் 100 வருஷமா டெக்னாலஜியே வந்திருக்கு. இதுக்கே இந்த ஆட்டம். ஒரு டிகிரி முடிச்ச உடனே அதுல ஒரு பெருமை வேற, அதுல ஒரு வேலை கிடைச்சி மாச சம்பளம் வந்து அதுல ஒரு பெருமை வருது. இப்பெல்லாம் வராது. பெரியவர் பரிசுத்த ஆவியானவர் பைபிள் எழுதினவர். வருகெல்லாம் வராது, இப்போ வராதுங்கிறவங்களுக்கு வராது, இங்கே இருந்து போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தர் என்னை பார்த்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாரு. அப்படி வருக வருதுன்னா நீங்க வேணா போங்க பிரதர், ஏன் எல்லாரையும் கூப்பிடுறீங்கன்னாரு. நீ வராதேன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னாரு, உன் இடம் காலியா இருக்கும், அதையும் நான் மேலே எடுத்துப்பேன். உன் இடம் வேக்கண்டா தானே இருக்க போகுது, நீ தான் வரமாட்டியே. இன்னைக்கு சபை எப்படி இருக்கு? பவுல் எழுதுறார் 1 கொரிந்தியர் 15 புசித்தும் குடித்தலும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. இன்னைக்கு சபை அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. சர்ச்சோட நோக்கம் என்ன? சபைக்கு ஏன் வருகிறீர்கள்? நிறைய பேர் கிறிஸ்டியன், அதனால சர்ச்சுக்கு வராங்க. இன்னும் கொஞ்சம் பேர் எதுக்கு நீங்க சர்ச்சுக்கு வரீங்க? நாங்க இந்தியாலையும் போயிட்டு இருந்தோம், இங்கேயும் போயிட்டு இருக்கிறோம். ஏன்டா போற? சும்மா தான். அங்கேயும் நான் சும்மா தான் போனேன், இங்கேயும் நான் சும்மா தான் போறேன். ஏன்பா சர்ச்சுக்கு வரீங்க? முடிஞ்ச உடனே எல்லாரும் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து ஒன்னா உட்காந்து திம்போம். அதுக்கு தான் அவர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 11 அதுக்கு எதுக்கு வந்து தொலைக்கிறேன்னு கேட்கிறாரு. நான் உங்களை சொல்ல, நீங்க தங்கம், நான் பேசுறது எல்லாமே அவன் ஆஸ்திரேலியாவுக்கு அந்த பக்கம் இதுல வந்து ஒரு தீவு இருக்கு, அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். சபை என்பது புசித்து குடித்து விளையாடுகிற இடம் அல்ல. சபை என்பது வருகைக்கு ஆயத்தப்படுகிறதுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர். இங்க நான் சும்மா வந்துட்டு போவேன், ஜாலியா வந்துட்டு போவேன்றதுக்கெல்லாம் சர்ச் தேவையே இல்லை. அதுக்கு நீ சர்ச்சுக்கு வரவே வராதீங்க, வேஸ்ட். வந்தாலும் போறதுக்கு போக மாட்டீங்கன்னா எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? நிறைய பேருக்கு என்ன, கல்யாணம் பண்றதுக்கு சர்ச்சுக்கு வரணும், கல்றைக்கு சர்ச்சுக்கு வரணும். இப்ப பாதி பேர் இங்கே கல்யாணமும் பண்றது இல்லை, அவனே பண்ணிக்கிறான், நம்மளை கூப்பிடுறான். அப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயத்தம் பண்ணுகிற இடம், அதுவும் உங்களுக்கு நீங்களும் நானும் ரொம்ப, நான் என்ன சொல்லுவேன், ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதிர்ஷ்டமான மக்கள்னு சொல்லுவேன், லக்கியஸ்ட் பீப்புள். ஏன் தெரியுமா? நம்ம இன்னும் செகண்ட்ஸ்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்கெல்லாம் இயர்ஸ்ல காத்திருந்தாங்க, நம்ம செகண்ட்ஸ்ல காத்திருக்கிறோம். எந்த நிமிஷமும் நம்முடைய காலம் முடிவுக்கு வரும். 2000 வருஷமா காத்திருக்கிற ராஜாவை நாம் பார்க்க போகிறோம். 2000 வருஷமா காத்திருக்கிற நம்முடைய மணவாளனை பார்க்க போகிறோம். 2000 வருஷமா காத்திருக்கிற நம்முடைய தகப்பனை நாம் பார்க்க போகிறோம். இப்போ எவ்வளோ சந்தோஷம் வரணும் பாருங்க. சபை, நீங்கள் போகிற வேலைக்கு போங்க, படிக்கிற படிப்பை படிங்க, ஆனால் உங்கள் மைண்டில் ஒன்றே ஒன்று இருக்கணும், எப்போ இயேசு வந்தாலும் நான் போவேன். அந்த ஆயத்தம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும். எப்போ இயேசு வந்தாலும் நான் போவேன், அது உங்களுக்குள்ள அந்த ஆயத்தம் இருக்கணும், உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். அப்பா சொல்வார் பையனை பார்த்து, அதெல்லாம் நல்ல மார்க் எடுத்துருவான். அம்மா சொல்லுவாங்க, டெய்லி காலங்காத்தால் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கட்டி கொடுத்துருக்கேன், சூப்பராக மார்க் எடுப்பான். ஆனால் அவனுக்கு தெரியணும் நான் மார்க் எடுப்பேன்னு, அவனுக்கு தெரியும் ஃபெயில் ஆயிடுவேன், அவனுக்கு கன்ஃபார்மாக தெரியும். அப்பா கேட்கும்போது என்ன சொல்லுவான், டேய் எப்படா படிச்சிருக்க? அம்மா எக்ஸாம் முடிஞ்சோன்னு கேட்பேன், என்னடா பண்ண? மார்க் வரும்போது பார்த்தீங்கன்னா 30 கீழே இருக்கும், ஃபெயில் ஆகிருப்பான். ஏன்டா ஃபெயில் ஆகிட்ட? அவன் சொல்கிற பதில் சூப்பராக இருக்கும், எல்லாருமே ஃபெயிலு. டேய் நீ ஏன்டா ஃபெயிலு? டீச்சர் மார்க் போடல. கடைசி வரைக்கும் அவன் படிக்கலன்னு ஒத்துக்கவே மாட்டான் பாருங்க. அதுதான் இன்னைக்கு சர்ச்சு விசுவாசியோட நிலைமை. ஏன் உங்கள் சர்ச்சு இப்படி இருக்கு? அந்த சர்ச்சுக்கு நாங்கள் எவ்வளோ பரவாயில்ல. ஏய் நீ பரலோகத்துக்கு போவியா? அவன் போக மாட்டான். அவன் போகாதது இருக்கட்டும்பா, நீ பாஸ் பண்ணுவியா? எங்கள் சர்ச்சில் இருக்கிற எத்தனையோ பேர் எவ்வளோ பரவாயில்ல தெரியுமா, 28 எடுத்து ஃபெயில் ஆகிருக்கிறாங்க, அவங்களாம் 18 எடுத்து ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் பாஸ் பண்ணுவோமா? நான் ஒத்துக்கவே மாட்டான் பாருங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறோம். இயேசு வரப்போகிறார், இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால் அவர் எப்போ வருவார்னு நாள் நாளிகை நமக்கு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், அவர் வரப்போகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அவரை சந்திக்கிற சந்ததியாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கடைசி அடையாளம், இந்த மாஸ்க் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இல்லாமல் போகும். அந்த மாஸ்க் இல்லாமல் போகிறத நீங்கள் எப்போ பார்த்தாலும் மூட்டை முடிச்ச கட்டலான்னு அர்த்தம். மூட்டை முடிச்ச கட்டலான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு மேலே போகணுன்னு அர்த்தம். உலகத்தில் ஊருக்கு போகிறதா தான் மூட்டை முடிச்ச கட்டுறது, பரலோகத்துக்கு போகிறது தான் எல்லாத்தையும் விடுறது.
கிளம்ப போகிறோன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா, இந்த மீட்டிங்க்கு நான் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறீங்க. நீங்கள் வராட்டியும் வருகை வரும். நீங்கள் எப்போ அதை சந்தோஷமாக நினைப்பீங்க தெரியுமா? வருகையில் போகும்போது நினைப்பீங்க, நல்ல வேளை அந்த மீட்டிங்க்கு நான் போனேன், கர்த்தர் என்னை உணர்த்தினார். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தாலே பாவம் மன்னிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த வருகையிலே பிரவேசிக்க முடியும். பேசிக். அல்லேலூயா. அப்படி ஞானஸ்நானம் எடுக்காதவங்க சீக்கிரம் எடுங்க, இனி காலம் செல்லாது. ஏன்னா கொஞ்சம் பேர் கொரோனாக்கு முன்னாடி இப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தோம், எவனும் ஞானஸ்நானம் எடுக்கவே இல்லை. லாக்டவுன் ஆன பிறகு ஃபோன் வருது, ஞானஸ்நானம் எடுக்கலாமா, ஏதாவது வாய்ப்பு இருக்குதா எங்கேயாவது? ஏன் நான் இவ்வளோ அர்ஜென்ட்டுன்னு கேட்டேன். எதிர் வீட்டில் ஒருத்தர் செத்துட்டாரு, நேற்று பக்கத்து வீட்டில் ஒருத்தர் செத்துட்டாரு, நாளைக்கு நம்ம வீட்டில் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, அதுக்குள்ளேயே நான் சொன்னேன் முக்கிலாம் எடுக்க முடியாது, திறக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. என்ன இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க பாஸ்டர், எங்கேயாவது ஒரு ஞானஸ்நானம் கொடுங்களேன். கொடுக்க முடியாது. அப்போ நான் என்ன தான் பண்ணுறது? சாகாமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய ரட்சண்ய நாள். கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கும்போது உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானுக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்த அபிஷேகம் பெறாதவங்க கர்த்தர்ட்ட வாஞ்சையா கேளுங்க. வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். நாம் எந்திரிப்போமா? நாம் ஜெபிக்க போகிறோம். சரியா நீங்கள் என் கையில் கொடுத்ததுலேருந்து 1 ஹவரில் திருப்பி கொடுத்துட்டேன் நான். கண்களை மூடுவோமா? நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். இன்னும் 2 நிமிஷம் மாத்திரம் நான் ஜெபம் பண்ணிவிட்டு பாஸ்டர் கையில் கொடுத்துட்றேன். எல்லாம் கண்களை மூடுவோம். மியூசிக் வாசிக்க வேணாம், யாரும் இது வேண்டாம். ஏன்னா நம்ம இந்த கடைசி ப்ரேயர் மியூசிக் வாசிக்கணும்னு நமக்கு ஒரு இது இருக்குது, சட்டம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா கண்களை மூடுவோம். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. இயேசு வரும்போது நீங்கள் போவீங்களா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் அவரை சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கான்னு பாருங்க. வேற யாரும் உங்களை பற்றின ப்ராஃபஸி சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஆனால் தீர்க்க தரிசனம் ஆசீர்வாதத்துக்குரியதல்ல. தீர்க்க தரிசனம் பக்தி விருத்திக்கு ஏதுவானது. சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் சிலரை தீர்க்க தரிசியாக. நீங்கள் இந்த கடைசி காலத்தில் தீர்க்க தரிசனம் எதை விரும்புறீங்கன்னா, ஆசீர்வாதத்தை தான் தீர்க்க தரிசனமாக நினைக்கிறீங்க. ஆனால் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதத்துக்கு தீர்க்க தரிசனம் அவசியம் இல்லை. அது தானாய் வரும். பக்தி விருத்திக்கு தான் தீர்க்க தரிசனம் தேவை. உங்களை ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் வருகையில் போவீங்களான்னு பாருங்க. உங்கள் ஆவியாத்தமா சரீரம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கான்னு பாருங்க. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறீங்களான்னு பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான நேரத்திற்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்துக்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்கு, கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்கு, வேத வசனத்துக்கு உண்மையாக இருக்கிறீங்களான்னு பாருங்க. ஒருவேளை நீங்கள் செய்யறது கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, உங்கள் பெற்றோருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாமல் செஞ்சிட்டு இருக்கிறோன்னு நீங்கள் நம்பிக்கையில் இருப்பீங்க. பரலோகத்துக்கு எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. யூ காண்ட் ஹைட். அந்த ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுது வருக சொல்லிடும், நீ பாஸா ஃபெயிலான்னு சொல்லி. இந்த சபைக்குள்ள யாருக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், யாருக்கிட்ட கெட்ட பேர் வாங்கணுங்கிறது முக்கியமே இல்லை. யார் என்ன புகழ்றாங்க புகழலைங்கிறது முக்கியமே இல்லை. என்ன மேடையில் ஏத்துனாங்க ஏத்தலைங்கிறது முக்கியமே இல்லை. கர்த்தர் வரும்போது நம்மை குறித்து சாட்சி கொடுப்பாரா என்பதுதான் முக்கியம். உண்மையும் உத்தமம் உள்ளவனேன்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சாட்சி கொடுக்கணும். அக்கிரம செய்கைக்காரனை அகன்று போன்னு சொல்லிடக்கூடாது. அதுதான் சர்ச். அதுக்கு தான் சர்ச். அதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு தான் சர்ச். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். இப்படி சத்தியம் பேசுறதுக்கு வாய்ப்பு உள்ள சபையை கொடுத்துருக்கிறார். நிறைய சபைகளில் சத்தியம் பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லை. இங்கே சத்தியம் பேசுறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு சத்தியம் சேர்ந்துருக்குது. பரலோகத்தினுடைய சத்தம் கேட்கப்படுது. உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்க. எதுலையாவது ஒருவேளை பலகீனமாக இருந்தா, கர்த்தருக்கு விரோதமான காரியம் இருந்தா, இன்னைக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவானாகில் அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் இருக்கு. ஆண்டவர் தம் ரத்தத்தால் உங்களை கழுவ ரெடியா இருக்கிறார். நீ என்ன அருவருப்பான பாவம் செஞ்சிருந்தாலும் இப்ப கர்த்தர் மன்னிக்க ரெடி. ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை மூடி அமைதியா, என்ன காரியங்கள் இருந்தாலும் அதை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கரெக்டாக 1 மினிட் மட்டும் உங்கள் கண்களை மூடி என்ன பாவங்கள் இருந்தாலும் அறிக்கை செய்து விட்டு விடுங்க. ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். அந்த நேரத்தில் எல்லாம் கண்களை மூடி இருப்போம். அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இங்கே வந்திருக்கிறவங்களில் நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலை. ஒருவேளை குழந்தையில் எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், அதெல்லாம் ஞானஸ்நானமே கிடையாது. பைபிள் படி
வசனம் தெளிவாக சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் எனப்படுவது என்ன? நம்பப்படுதல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயமும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். அந்த விசுவாசம், அதுக்கப்புறம் தண்ணியில் மூழ்கி எடுக்கணும். அப்படி நான் எடுக்கலை, அல்லது ஞானஸ்நானமே இன்னும் எடுக்கலை, இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட உணர்த்தி இருக்கிறாரு, நான் ஞானஸ்நானத்துக்கு பேப்டிசம்க்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் வருகையில் போகணும், ஏன்னா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவியில் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு இருக்கு. அது கர்த்தர் உங்ககிட்ட கேட்ட கீழ்ப்படிதல், எல்லா நீதிக்கும் இடம். ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? அது கர்த்தர் சொன்ன கட்டளை, அதுக்கு கீழ்ப்படிதல். அதான் நாம் ஜெபிக்க போகிறோம். நான் ஞானஸ்நானத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்றவங்க மாத்திரம் எல்லா கண்களையும் மூடியிருப்போம். உங்கள் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, நான் இன்னைக்கு தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். 2 பேர் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் கண்களை மூடுங்க. மற்றவங்களாம் கண்களை மூடுங்க. கரங்களை உயர்த்துறவங்களும் கண்களை மூடி, நீங்கள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. வேறு யார் இருக்கிறீங்க? 3 பேர் இருக்கிறாங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க. இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. மற்றவங்கள பற்றிலாம் கவலைப்படுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லாதீங்கன்னா பார்க்காதீங்க. மற்றவங்களாம் கரங்களை கீழே போடுங்க. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க மட்டும் கரங்களை உயர்த்து. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், அவ்வளோதான். சரி, 3-4 பேர் இருக்கிறார்கள். இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க முடிஞ்ச பிறகு இங்கே பாஸ்டரை பாருங்கள், எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கரங்களை கீழே போடுவோமா? நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இன்னைக்கு என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். இந்த வருகையில் நான் போகணும், அவர் வர்றாருங்கிறது மிக சமீபம் நல்லா தெரிஞ்சிருச்சு. இனி கைவிடப்பட்ட கூட்டத்தில் நான் இருக்க விரும்பவில்லை. அதற்கு பிறகு இருக்கிற உபத்திரவ காலத்துக்குள் நான் கடந்து போக விரும்பவில்லை. இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி அவரோட வருகையில் போக விரும்புகிறேன். இன்னிலிருந்து அதுக்காக என்னை ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன். நான் ஜெபம் பண்ண போகிறேன், பைபிள் வாசிக்க போகிறேன். கர்த்தர் வரும்போது அவரோட நானும் மட்டும் இல்லை, என் குடும்பமும் போகணும் அப்படி நினைக்கிறவங்களாம் அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும்பொழுது நானும் என் குடும்பம் முழுவதும் போகணும்ப்பா, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 4 பேரும் சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இந்த ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் கனப்படுத்துங்க. நம்முடைய வருகை வருமானால் ஆண்டவரே அவருடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் கனப்படுத்துவீராக. ஆண்டவரே, இப்பொழுது கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிற தங்கள் வருகையில் எப்படியாவது போகணும் என்று தீர்மானித்து வாஞ்சையாய் ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. ஆண்டவரே, நீர் வரும்பொழுது இங்கே இருக்கிற இந்த கூட்டம் அப்படியே வருகையிலும் காணப்பட கிருபை பாராட்டும். உலகமோ உலகத்துக்குண்டானவர்களோ இழுத்து விடாத அப்படி கர்த்தர் வேலி அடைப்பீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.